வணக்கம். பசியின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் 4ஆம் பாகம் சிதைந்த கனவு. அத்தியாயம் 16. அரண்மனை பூங்கா. மங்கையர்க்கரசி மறுமொழி சொல்ல விரும்பினாள். ஆனால் வாயில் இருந்து வார்த்தை ஒன்றும் வரவில்லை. கண்ணில் இருந்து கண்ணீர்தான் வந்தது. உடனே பாண்டிய குமாரன் அளவில்லா ஆர்வத்துடன் அவள் அருகில் வந்து, பெண்ணே, இது என்ன? ஏன் உன் கண்களில் கண்ணீர் பெருகுகிறது? ஏதேனும் நான் பெரிய பிசகு செய்துவிட்டேனா? என்ன செய்துவிட்டேன் என்று பரபரப்புடன் வினாவினான். மங்கையர்க்கரசி விம்மலுக்கிடையில், ஐயா, அந்த துரதிருஷ்டம் பிடித்த மங்கையர்க்கரசி நான் தான் என்றாள். ஏன் இப்படி மனம் நொந்து பேசுகிறாய்? ஏன் இப்படி கண்ணீர் விடுகிறாய்? கொஞ்சமும் எதிர்பாராத விதமாய் உன்னை இங்கே பார்த்ததும் எனக்கு சொல்லி முடியாத சந்தோஷம் உண்டாயிற்று. பிறவி குருடன் கண் பெற்றது போன்ற மகிழ்ச்சி அடைந்தேன். கடல் கடைந்த தேவர்கள் அமிர்தம் இழக் கண்டதும் அடைந்த ஆனந்தத்தை நானும் அடைந்தேன். எவ்வளவோ மனக்குழப்பத்திலும் கவலையிலும் ஆழ்ந்திருந்தவன் உன்னை கண்டதும் அவையெல்லாம் மறந்து ஒரு கணம் எல்லையற்ற குதூகலம் அடைந்தேன். ஆனால் உன்னுடைய விம்மலும் கண்ணீரும் அந்த மகிழ்ச்சியையெல்லாம் போக்கி என்னை மறுபடியும் சோகக்கடலில் முழுகடித்து விட்டது. உனக்கு என்ன துயரம் நேர்ந்தது? ஏன் உன்னை துரதிருஷ்டக்காரி என்று சொல்லிக் கொள்ளுகிறாய்? உன் துயரத்துக்கும் துரதிருஷ்டத்துக்கும் நான் எந்த விதத்திலாவது காரணமானேனா? ஏற்கனவே நான் பெரிய மனத்தொல்லைகளுக்கும் சங்கடங்களுக்கும் ஆளாகியிருக்கிறேன். அவ்வளவுக்கும் மேலே உனக்கு எந்த விதத்திலாவது துன்பம் கொடுத்திருப்பேனானால் இந்த வாழ்க்கையே எண்ணத்திற்கு உயிரையே விட்டுவிடலாம் என்று தோன்றுகிறது. இவ்வாறு நெடுமாறன் உண்மையான உருக்கத்தோடு சொல்லி வந்தபோது பேதை பெண்ணாகிய மங்கையர்க்கரசி பலமுறை குறுக்கிட்டு பேச விரும்பினாள். என்றாலும் அதற்கு வேண்டிய தைரியம் இல்லாதபடியால் விம்மிக்கொண்டே சும்மா நிற்க வேண்டியதாயிற்று. கடைசியில் பாண்டிய குமாரன் உயிர் விடுவதை பற்றி பேசியதும் அவளுக்கு எப்படியோ பேசுவதற்கு தைரியம் ஏற்பட்டு, ஐயா, தங்களால் எனக்கு எவ்வித கஷ்டமும் ஏற்படவில்லை என்றாள். அப்படியானால் என்னை பார்த்ததும் நீர் கண்ணீர் விடுவதற்கும் விம்மி அழுவதற்கும் காரணம் என்ன? 2 வருஷ காலமாக உன்னை மறுபடி எப்போது பார்க்கப் போகிறோம் என்று ஓயாமல் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். மீண்டும் உன்னை சந்திக்கும் போது சந்தோஷத்தினால் உன் முகம் எப்படி சூரியனை கண்ட செந்தாமரையைப் போல் மலரும் என்று கற்பனை செய்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் அதற்கு நேர்மாறாக என்னை பார்த்ததும் உன் முகம் அஸ்தமன அரக்கனை கண்ட தாமரையைப் போல வாடி குவிந்தது. உன் கண்களும் கண்ணீர் பெருக்கின. ஏன் அப்படி? பாண்டிய குமாரனுடைய கேள்விக்கு மறுமொழி சொல்லாமல் மங்கையர்க்கரசி, ஐயா, தாங்கள் சொன்னது உண்மைத்தானா? என்னை தாங்கள் அடியோடு மறந்து விடவில்லையா? என்னை மறுபடியும் சந்திக்கும் உத்தேசம் தங்களுக்கு இருந்ததா என்று கேட்டாள். அதை பற்றி உனக்கு ஏன் சந்தேகம் ஏற்பட்டது? மீண்டும் உன்னை சந்திப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை ஓயாமல் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். கடைசியில் அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. மதுரையில் இருந்து இந்த நகரத்துக்கு வரும் வழியில் அன்றொரு நாள் விடாமழை பெய்த இரவில் எனக்கு அடைக்கலம் தந்த செம்பியன் வளவன் மாளிகை அடைந்தேன். அந்த மாளிகை பூட்டி கிடந்ததை பார்த்ததும் எனக்கு உண்டான ஏமாற்றத்தை சொல்லி முடியாது. உலகமே இருளடைந்து விட்டதாக எனக்கு தோன்றியது. அப்புறம் குலச்சிறை உன்னை இந்த நகரில் பார்த்ததாக சொன்ன பிறகு கொஞ்சம் மன அமைதி உண்டாயிற்று என்றான் நெடுமாறன். ஆஹா, அவர் வந்து சொன்னாரா? அப்படியானால் தாங்களும் பாண்டிய குமாரரிடம் உத்தியோகத்தில் இருக்கிறீர்களா என்று மங்கையர்க்கரசி கேட்டாள். நெடுமாறனுடைய முகத்தில் ஒரு கணம் மர்மமான புன்னகை தோன்றி மறைந்தது. தான் இன்னான் என்பதை மங்கையர்க்கரசி இன்னமும் தெரிந்து கொள்ளாமலே பேசுகிறாள் என்பதை அப்போது தான் அவன் உணர்ந்தான். அந்த தவறுதலை இன்னமும் நீடிக்கச் செய்வதில் அவனுக்கு பிரியம் ஏற்பட்டது. ஆம், பாண்டிய குமாரரிடம்தான் நானும் உத்தியோகத்தில் அமர்ந்திருக்கிறேன். அதை பற்றி உனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே என்று கேட்டான். மங்கையர்க்கரசி, எனக்கு என்ன ஆட்சேபம்? தாங்கள் நல்ல பதவியில் இருந்தால் எனக்கு சந்தோஷம்தானே. தங்களுடைய சிநேகிதரை திருநாவுக்கரசர் மடத்தில் பார்த்தபோது என் மனத்திலும் அம்மாதிரி எண்ணம் உண்டாயிற்று. ஆனால் அதை பற்றியெல்லாம் இனி என்ன? என் குலதெய்வம் தங்களையேத்தான் என் முன் கொண்டு வந்து விட்டதே என்று ஆர்வம் பொங்க கூறினாள். ஆனாலும் உன் தெய்வம் என்னை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திய போது நீ சந்தோஷப்பட்டதாக தெரியவில்லையே. உன்னை துரதிருஷ்டக்காரி என்று சொல்லிக்கொண்டு கண்ணீர் விட்டாயே என்று நெடுமாறன் விஷம புன்னகையுடன் கேட்டான். சுவாமி, எதிர்பாராத போது தங்களை திடீரென்று பார்த்ததில் பேசத் தெரியாமல் திகைத்து நின்றேன். தாங்களும் என்னை தெரிந்து கொள்ளாதது போல் ஒரு மாதிரியாக பேசவே எனக்கு கண்ணீர் வந்து விட்டது. என்னுடைய பேதமையை பற்றி சொல்லி காட்டாதீர்கள்.
என்று மங்கையர்க்கரசி கூறியபோது அவளுடைய கண்களில் மறுபடியும் கண்ணீர் துளித்தது. என் கண்ணே, என்னை மன்னித்து விடு. இந்த மூர்க்கன் உன் கண்களில் மறுபடியும் கண்ணீர் வரச் செய்தேனே என்று சொல்லிக்கொண்டு நெடுமாறன் தன் அங்கவஸ்திரத்தின் தலைப்பின்னால் அவளுடைய கண்ணீரை துடைத்தான். சற்று பொறுத்து மங்கையர்க்கரசி, சுவாமி, வெகுநேரம் ஆகிவிட்டது, பூஜை நேரம் நெருங்கிவிட்டது, நான் போக வேண்டும் என்றாள். கட்டாயம் போகத்தான் வேண்டுமா என்று நெடுமாறன் விருப்பமில்லாத குரலில் கேட்டான். ஆம், போக வேண்டும். போன மகாதேவி காத்து கொண்டிருப்பார்கள். ஒருவேளை நான் வரவில்லை என்று தாதியை அனுப்பினாலும் அனுப்புவார்கள். அப்படியானால் நாளைய தினம் இதே நேரத்தில் இங்கு நீ வர வேண்டும். தவறக்கூடாது. மேலே நம்முடைய காரியங்களை பற்றி ஒன்றுமே பேசவில்லையே என்றான் நெடுமாறன். மங்கையர்க்கரசி திடுக்கிட்டவளாக நெடுமாறனை நிமிர்ந்து பார்த்து, பாண்டியகுமாரர் வாதாபி யுத்தத்துக்கு போனால் நீங்களும் அவரோடு போவீர்களா என்று கேட்டாள். ஆமாம், போக வேண்டியது தானே. ஏன் கேட்கிறாய்? நான் போருக்கு போவது உனக்கு பிடிக்கவில்லையா என்றாள் நெடுமாறன். எனக்கு பிடிக்கத்தான் இல்லை. யுத்தம், சண்டை என்பதே எனக்கு பிடிக்கவில்லை. எதற்காக மனிதர்கள் ஒருவரையொருவர் துவேஷிக்க வேண்டும்? ஏன் ஒருவரையொருவர் கொன்று கொண்டு சாக வேண்டும்? ஏன் எல்லோரும் சந்தோஷமாகவும் சிநேகமாகவும் இருக்கக்கூடாது என்றாள் மங்கையர்க்கரசி. நெடுமாறன் மீண்டும் மர்மமான புன்னகை புரிந்து, யுத்தத்தை பற்றி உன்னுடைய அபிப்பிராயத்தை பாண்டியகுமாரிடம் சொல்லி பார்க்கிறேன். ஒருவேளை அவருடைய மனம் மாறினாலும் மாறலாம். எல்லாவற்றிற்கும் நாளை மாலை இதே நேரத்திற்கு இங்கு நீ கட்டாயம் வர வேண்டும். வருவாய் அல்லவா என்றான். அவசியம் வருகிறேன். இப்போது ரொம்ப நேரமாகிவிட்டது. உடனே போக வேண்டும் என்று கூறி மங்கையர்க்கரசி கீழே கிடந்த புஷ்ப கூடையை எடுப்பதற்கு குனிந்தாள். நெடுமாறனும் குனிந்து தரையில் சிதறி கிடந்த புஷ்பங்களை கூடையில் எடுத்து போட்டு மங்கையர்க்கரசியின் கையில் அதை கொடுத்தான். அப்படி கொடுக்கும்போது பயபக்தியுடன் பகவானுடைய நிர்மால்யத்தை கண்ணில் ஒற்றிக்கொள்வது போல அவளுடைய மலர்க்கரத்தை பற்றி தன் கண்களில் ஒற்றிக்கொண்டான். மெய்சிலிப்பு அடைந்த மங்கையர்க்கரசி பலவந்தமாக தன் கையை நெடுமாறனுடைய பிடியில் இருந்து விடுவித்துக் கொண்டு போனமகாதேவியின் அரண்மனையை நோக்கி விரைந்து சென்றாள். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.